கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் உங்களை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிக்க கேட்கலாம். அது உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கிலும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் அவர் சிறந்திருக்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லா நிலையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.